இவரின் வீரத்தை அறிந்த புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தன்னுடைய படையுடன் சென்று போரிட்டு மக்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த கள்வர்கள் கூட்டத்தை ஒடுக்கி மக்களை பாதுகாத்தார். அதனாலேயே தென் மாவட்டங்களில் மதுரை வீரனை அனைத்து இனத்தவரும் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இவரின் வீரத்தை கண்ட அரண்மனை நாட்டிய பெண்ணான வெள்ளையம்மாள் வீரனை தன் மனதில் கணவனாகவே நினைத்து வாழ்கிறாள். ஒரு நாள் இடி மின்னலுடன் கனத்த மழை பெய்து கொண்டு இருக்க வெள்ளையம்மாளுக்கு வீட்டிற்குள் யாரோ நடமாடுவது போன்ற உணர்வு வருகிறது. சுற்றும் முற்றும் பார்க்கிறாள். முகத்தை மூடிக்கொண்ட சிலர் வீட்டிலுள்ள பொருட்களை களவு செய்வதையும் பார்க்கிறாள். இடி சத்தத்துடன் வீரன் மின்னல் போல பாய்ந்து வருகிறான்.